மாசம் பூரா இல்ல, மாசத்துல 2 நாள். 2 நாள் முழுசா இருக்கிறோமா? ஒரு 6 மணி நேரம் ஒரு கணக்கு வச்சுக்கிறோமே, பிரிச்சுக்கிறலாம் அதை 2 நாள்ல. அந்த 6 மணி நேரம் 6 மணி நேரம் நம்மளால வந்து ஒரு தனக்குத்தானே ஒரு கட்டுப்பாடோட ஒரு நிலைப்பாட்டில் இருந்து சில செயலாக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறலாம், கத்துக்கிறலாம். அதுல எப்படி நம்ம வந்து எடுத்துட்டு போறது எல்லாம் இப்படியே சொல்றாங்களே அப்படிங்கிற சிந்தனைக்காவது நம்ம வாரமா? அந்த மாதிரி சிந்தனையாவது நமக்கு வருதா? அதுவும் வர மாட்டேங்குது. அப்ப என்ன எப்படி கொண்டுட்டு போவீங்க? சரி, எல்லாம் போட்டான், உங்களுக்கு உட்கார்ந்தாது ஏதாவது ஒரு பிரார்த்தனை வைப்பீன்னு பார்த்தா அங்கேயும் தூங்கி விழுகிறீங்க. ஏமா அப்படி தூங்குறீங்கன்னு கேட்டா, நான் தூங்கல, அவளும் சேர்ந்துதான் தூங்குறேன் அப்படின்னு கூட்டுக்கு வேற ஒரு ஆளை சேர்த்துக்கிறீங்க. என்ன செய்யறது? நானும் நிறைய யோசிச்சு பார்க்கேன், என்னதான் பண்ணி எப்படித்தான் இவங்களை வழி நடத்தினா இவங்க வந்து சீர்திருத்தம் ஆகுவாங்க அப்படின்னு யோசிச்சு பார்க்கேன். எங்க சுத்தினாலும் எனக்கு அதுல எனக்கு ஒன்றும் புரியவே மாட்டேங்க, எனக்கே புரிய மாட்டேங்க. இதுக்கு மேல எளிமையா எந்த பாஷையில பேசுனா உங்களுக்கு புரியும் அப்படின்னு தெரியல. அந்த மாதிரி அந்த மகராசன் பேசுன மாதிரி பேசுனா நீங்க என்னத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிற போறீங்க? பார்த்துட்டு போய்க்கலாம் வேணாம் இல்லையா? அதுதான் ஈஸின்னு நினைக்கிறேன். வந்தோமா, கும்பிட்டோமா, ஏதாவது கொடுத்தா சாப்பிடுறாங்களா, இல்லைன்னா போனாங்களான்னா போனவொடனே பார்த்துட்டு வந்துடலாம்ப்பா அப்படின்னு கூட அது ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை தங்க வச்சுக்கிட்டு உறக்கத்தை கெடுத்துக்கிட்டு உங்கள்கிட்ட போய் இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கிறதா கஷ்டமா தெரியுது எல்லாத்துக்கும். அடுத்த பூஜையில இருந்து அப்படி வச்சுக்கிருவோமா? சொல்லுங்க, எல்லாரும் கொண்டு போல வர வேண்டியது, பூஜையை முடிக்க வேண்டியது, வீட்டை பார்த்து போயிடலாம். மனநிலைய வந்து நீங்க எவ்வளவு உங்களுடைய தனிப்பட்ட சொந்த பயிற்சிக்குள்ள வைக்காம அதை வந்து நீங்க ஊர் சுத்த விடுறதுனாலதான் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை வர்றது. ஒரு இடத்துல உட்கார முடியறது இல்ல, நிக்க முடியறது இல்ல. நம்மளுடைய மனநிலை நமக்குள்ள இருக்கணும். அப்படி இருந்தா தான் நீ ஒரு இடத்துல நிக்க முடியும், உட்கார முடியும், எந்த சிந்தனைக்கும் போக முடியும். ஆனா உங்கள்கிட்ட யாருக்கிட்டையுமே அது இல்லாம தானே நீங்க வந்து அப்படியே நெளிகிறீங்க, இப்படி நெளிகிறீங்க, அப்படி நெளிகிறீங்க, மூளைக்கு ஏஞ்சி போய் நிக்கிறீங்க, அந்த பக்கம் நின்றுட்டு கண்ணை உதறீங்க. அப்போ ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள உங்களுடைய அந்த சரீரம் எவ்வளவு உங்களை இம்சைக்கு ஆளாக்குது. இது இம்சை தானே? அப்போ ஒரு சரீரம் உனக்கு இம்சை கொடுக்கும்போது இந்த மனுஷன் நம்மளை அதை விட பெரிய இம்சை பிடிச்சவனா இருக்கான் அப்படின்னு தானே நம்ம மனசுல தோணும். அப்படித்தானே தோணும். இதுல நாங்க அதை கண்டுபிடிச்சிருவோம், இதை கண்டுபிடிச்சிருவோம்னா எதை கண்டுபிடிப்பீங்க?
எவ்வளவோ இருக்குது நம்மளுக்குள்ள தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் நமக்கே. அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பயணம் பண்ண கத்துக்கிட்டாலே நமக்கு வந்து 80% பிரச்சனைகளை தீர்த்துக்கிட்டு நாமளே போயிடலாம். நீங்களாதான் சொல்றீங்க புள்ள பிறந்துட்டா எல்லாம் சரியா போகுங்க. புள்ள பிறந்ததுக்கு அப்புறம் அது ஓடிடுச்சு, நடந்து ஓடிடுச்சுன்னா எல்லாம் சரியா போகுங்க. நடந்து நல்லா போயிருச்சுன்னு சொன்னா 4 எழுத்து படிச்சுக்கிட்டா எல்லாம் சரியா போகும்னு சொல்றீங்க. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றீங்க, ஒரு வேலைக்கு போயிட்டா சரியா போயிருங்க. சரி, சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டான்னு என்ன சொல்றீங்க, பொண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா எல்லாம் சரியா போயிருங்க. அவனுக்கு கல்யாணம் பண்ண வச்சதுக்கு போட்டு மறுபடியும் அது முதல்ல இருந்து ஆரம்பிக்கீங்க. உனக்கு என்ன முதல்ல ஆரம்பிச்சியோ உனக்கு பிறந்த பிள்ளைக்கு எப்படி அங்க மறுபடியும் ஆரம்பத்துல இருந்து அவனுக்கு ஒரு பிள்ளை பிறந்தா சரியா போயிடும். எப்படி மறுபடியும் முதல்ல இருந்து இப்படியே தானே மாத்தி மாத்தி இப்படித்தானே ஆரம்பிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கீங்க. இந்த யோசனையிலேயே இந்த அடிப்படையில ஏதாவது நம்ம கிட்ட மாற்றங்கள் வருதா? நான் அப்படி வளர்த்தேன், இப்படி வளர்த்தேன், கஷ்டப்பட்டு கடன் வாங்கி படிக்க வச்சேன்,